நான் சொல்ற எந்த விஷயத்தையும் என் குழந்தை தடவை கேட்டதே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். தோத்தா கூட தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இது ஃபேர் இல்ல, நீங்க தான் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சில டைம்ல பொது இடங்கள்ல கூட அவங்க சொல்றபடிதான் எல்லா விஷயமும் நடக்கணும் அப்படின்ற நோக்கத்துல ரொம்ப பிடிவாதமா பிஹேவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப எம்பரசிங்கான சிச்சுவேஷன்ஸ்ல கொண்டு போய் முடியும். உங்க குழந்தைங்க இவ்வளோ ஸ்ட்ராங் வில்டா இருந்தாங்கன்னா அவங்களால எப்படி சேஞ்சஸ்க்கு அடாப்ட் பண்ணிக்க முடியும்? மற்றவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ஸையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எப்படி அவங்க நேவிகேட் பண்ணுவாங்க இந்த லைஃப்ல? உங்களுக்கு கவலை இருக்கு அப்படின்னா ரிசர்ச்சர்ஸ் படி ரொம்ப ஸ்ட்ராங் வில்டா இருக்கிற குழந்தைங்க ஃபியூச்சர்ல லீடர்ஸ், சிஇஓ அண்ட் சேஞ்ச் மேக்கர்ஸா ஆகுறாங்க. நம்ம அவங்களை கரெக்டா கையாண்டோம்னா அவங்களால இந்த மன உறுதியில இருந்து வர டிஸ்அட்வான்டேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தா மாத்திக்க முடியும். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஸ்ட்ராங் வில்டா இருக்கிற குழந்தைங்களுடைய பிரெயின் மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதை நம்ம எப்படி கரெக்டா கையாளுறது மூலியமா அவங்களுக்கு சரியான விஷயத்துக்கு அந்த மன உறுதியை வந்து நம்ம சேனலைஸ் பண்ண முடியும். இந்த வீடியோல நான் இன்னைக்கு ஷேர் பண்ண போற எல்லா மெத்தட்ஸும் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்க பசங்களோட மன உறுதியை உங்க சூப்பர் பவரா ஆக்குற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது என்னோட ப்ராமிஸ். வணக்கம், நான் ஷாலினி சிவகுரு. நான் ஒரு ஒர்க்கிங் பேரண்ட், சர்டிஃபைட் பேரண்டிங் கோச் அண்ட் சைல்ட் கவுன்சிலர். முதல் விஷயம், ஸ்ட்ராங் வில்டா இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்களுடைய பிரெயின் ரொம்ப ஆக்டிவா இருக்குங்க. அதனாலேயே நேச்சுரலி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய லாஜிக்கல் ரீசனிங் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கும். இது அவங்களுடைய பிரெயினோட வயரிங். உங்க பசங்க ரொம்ப மன உறுதியோட இருக்கிற பசங்கன்னா அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு பதிலா ரீசன்ஸ் கொடுக்க ஆரம்பிங்க. அதாவது ரீப்ளேஸ் யுவர் வாட்ஸ் வித் வை. இப்ப குழந்தைகிட்ட 8 மணிக்கு சாப்பிடவான்னு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. அதுக்கு பதில் தூங்குறதுக்கு 2 மணி நேரம் முன்னாடியே நீ சாப்பிட்டாதான் உனக்கு டைஜஷன், ஸ்லீப்பும் பெட்டரா இருக்கும். அதனால ஐ வாண்ட் யூ டு eat by 8 அப்படின்ற அந்த வைய பசங்க கிட்ட கொடுங்க. எப்ப குழந்தைங்களுக்கு அந்த லாஜிக்கல் ரீசனிங் சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அப்ப குழந்தைங்களுடைய கோஆபரேஷனும் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களோட அந்த வை எக்ஸ்பிளனேஷனை ரொம்ப சிம்பிளாவும் கிறிஸ்பாவும் வச்சுக்கோங்க. இது உங்களையும் எக்ஸாஸ்ட் ஆகாது. அதே டைம் பசங்களும் நம்ம லெக்சர் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மோடுக்கு போக மாட்டாங்க. சில டைம் இதுல வரக்கூடிய சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சொல்ற ஒயில இருந்தே பசங்க திருப்பி ஆர்கியூ பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியா 2 மணி நேரம் முன்னாடிதான் சாப்பிடணுமா என்ன, எந்த ரிசர்ச் சொல்லிச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க சொன்னதை மறுபடியும் வேலிடேட் பண்ணாம மேக் இட் அஸ் அ ஓப்பன் எண்டட் கான்வர்சேஷன். எனக்கு நீ தூங்க போறதுக்கு முன்னாடி உன்னுடைய டைஜஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு அம்மா எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்ப நீ சொல்லு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த ப்ராப்ளம சால்வ் பண்ணக்கூடிய ஆன்சரை அவங்களையே சொல்லுங்க. அப்ப குழந்தைங்க கோஆபரேட் பண்றது நேச்சுரலா ஸ்டார்ட் ஆயிடும். ரெண்டாவது, ஸ்ட்ராங் வில்டு குழந்தைங்களுக்கு ஓனர்ஷிப் எடுத்துக்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க கிட்ட எப்பயுமே ஒரு ஸ்பெசிபிக் ஏரியாவை முடிவெடுக்கிற தன்மையை அவங்க கிட்டயே கொடுங்க. சாட்டர்டே உடைய மெனுவை நீ டிசைட் பண்ண, இல்லைன்னா ரூமோட கிளீனிங் ஃப்ரீக்வன்சி என்னங்கிறது நீயே எனக்கு சொல்லு. நீங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஓனர்ஷிப் கொடுக்கும்போது அவங்களுடைய அந்த பவர் நீடை வந்து ஜென்யூனா சால்வ் பண்றீங்க. அதனால குழந்தைங்க மற்ற விஷயங்கள்லாம் உங்ககிட்ட நேச்சுரலா கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில டைம்ஸ் ஓனர்ஷிப் அவங்க கிட்ட கொடுத்துட்டா அவங்க மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுண்டரிஸை ரொம்ப கரெக்டா செட் பண்ணிடுங்க. அண்ட் அதுக்குள்ள அவங்க அந்த ஓனர்ஷிப்பை கொடுத்துருங்க. சாட்டர்டே உதாரணத்துக்கு இப்போ அந்த ஃபுட் மெனு டெசிஷன் அவங்க கிட்ட கொடுக்குறோம் அப்படின்னா ஹெல்த்தி ஃபுட்ஸோட எனக்கு சாட்டர்டே மெனு வேணும் அப்படிங்கறது உங்களுடைய செட் ஃபார்ம் பவுண்டரிஸ். அதுக்குள்ள அவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி பிளான் பண்ணிக்கட்டும். இது வரைக்கும் நம்ம 2 மெத்தட்ஸ் பார்த்திருக்கோம். கடைசி மெத்தட்ல தான் நம்ம ஸ்ட்ராங் வில்டு குழந்தைங்களை பத்தி பெரும்பாலுமா நமக்கு இருக்கிற பெர்ஸ்பெக்டிவையே மாத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்குங்க. அது நான் 5வது மெத்தட்ல ஷேர் பண்றேன். 3வது, உங்க பசங்க என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நீங்க இன்ஸ்ட்ரக்ஷனா சொல்லாம சேலஞ்சா கொடுத்தீங்கன்னா அவங்க அதை பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும். ஸ்ட்ராங் வில்டு குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பிரெயின் வந்து ரொம்ப காம்படிட்டிவா இருக்கும். அதனால ஒரு விஷயத்த சேலஞ்சா நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா பொதுவா எல்லாருக்கும் ஃபியர் ட்ரிகர் ஆகும், அமிக்டெல்லா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஸ்ட்ராங் வில்டு குழந்தைங்களுக்கு அவங்களுடைய ரிவார்ட் சென்டர் ட்ரிகர் ஆகுங்க. அதனால பசங்க ஃபைட் மூட்ல போறதுக்கு பதிலாக ஒரு கேம் மூட்ல போயிட்டு இதை எப்படியாச்சும் வின் பண்ணணும், அதனால இந்த விஷயத்த நான் செஞ்சே ஆகணும்ட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால உங்க கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேலஞ்சா மாத்துங்க. ஹோம்ஒர்க்கை 20 மினிட்ஸ்ல முடி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக உன்னால இந்த மேக்ஸ் ப்ராப்ளம் 20 மினிட்ஸ்ல சால்வ் பண்ணிட முடியுமா அப்படின்னு கேளுங்க. அப்ப பசங்களே வந்து அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறத நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இப்ப அவங்க பிரெயினை பொறுத்த வரைக்கும் யாரும் அவங்களுக்கு ரூல்ஸ் சொல்லல, பட் அவங்க கிட்ட ஒரு சேலஞ்ச் கொடுத்துருக்காங்க. அதை அவங்க வின் பண்ணியே காமிக்கணும் அப்படின்ட்டு இந்த மன உறுதியோட இருக்கிற குழந்தைங்க இந்த சேலஞ்சை எடுத்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மெத்தட் ஷேர் பண்ணும்போது பேரண்ட்ஸ் என்கிட்ட சொல்ற சேலஞ்ச் ஒவ்வொரு விஷயத்தையும் சேலஞ்சா ரீஃப்ரேம் பண்ற அளவுக்கு எங்களுக்கு எனர்ஜி இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா எல்லா விஷயத்தையும் நீங்க சேலஞ்சா ரீஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. எந்தெந்த விஷயங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்கா உங்க குழந்தைங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த 1 or 2 திங்ஸை மட்டும் எடுத்து சேலஞ்சா ரீஃப்ரேம் பண்ணுங்க. அவங்களுடைய ஹோம்ஒர்க்கா இருக்கலாம், இல்லைன்னா ஃபுட் ஹேபிட்ஸா இருக்கலாம்,
அவங்களுடைய ஸ்டடி டைமா இருக்கலாம், உங்களோட லைஃப்ல ரொம்ப போராட்டமா இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து அதை ரீஃப்ரேம் பண்ண ஆரம்பிங்க. இப்ப நீங்க உங்களுடைய ஃபிட்னஸ் பத்தி வரி பண்றீங்க அப்படின்னா, உன்னால டெய்லி 30 மினிட்ஸ் அவுட்டோர் பிளே பண்ணிட முடியுமா என்ன அப்படின்னு கேளுங்க. என் பசங்க அதை பண்ணும்போது மறக்காம என்கரேஜ் பண்ணி. 4வது மீனிங்ஃபுல் கான்சிக்வன்சஸ். குழந்தைங்க சில டைம் ரொம்ப பிடிவாதமா இருப்பாங்க. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பசங்க ஹோம் ஒர்க் முடிக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இப்ப என்ன திட்டுவாங்க, இல்ல கிளாஸ் விட்டு நிக்க வைப்பாங்க, எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் குழந்தைங்க அந்த கான்சிக்வன்சஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கான்சிக்வன்ஸ் குழந்தைங்களுக்கு மீனிங்ஃபுல் இம்பாக்ட கொடுக்கல. நம்ம அந்த கான்சிக்வன்சஸை கரெக்டா டிஃபைன் பண்ணோம் அப்படின்னா அவங்க அந்த விஷயங்களை மாத்திப்பாங்க. இதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம், உங்க பசங்களுடைய எந்தெந்த பிஹேவியர்லாம் அவங்களோட ஸ்டடீஸையோ இல்ல உங்க ஃபேமிலியோட வேல்யூ சிஸ்டத்துல உங்களோட பர்சனல் ஹெல்த்தையோ இம்பாக்ட் பண்ணுதுன்னு யோசிக்கிறீங்களோ, அந்த விஷயங்களுக்கெல்லாம் பசங்க கூட ஃபர்ஸ்ட் உட்காந்து பேசுங்க. இப்ப டெய்லி உனக்கு ஃப்ரீ டைம் வேணும்னா அது ஹோம் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படிங்கறத சொல்லுங்க. இதுல ஃப்ரீ டைமும் ஹோம் ஒர்க் லாஜிக்கலி மீனிங்ஃபுல்லி கனெக்டட். அப்ப குழந்தைங்களுக்கு டைரக்டா ஓகே ஹோம் ஒர்க் பண்றதே என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை முடிச்சாதான் எனக்கு ஃப்ரீ டைம் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்ப எனக்கு ஃப்ரீ டைம் வேணும் அப்படின்னா நான் ஹோம் ஒர்க் முடிக்கணும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸ்ட்ராங் வில்டு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கனெக்டட் கான்சிக்வன்சஸ் ஃபேரா ஃபீல் ஆகும். அதனால அவங்க அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்னும் உங்களுக்கு இதுல பெட்டர் கோஆபரேஷன் வேணும் அப்படின்னா உங்க பசங்க கிட்டேயே கூட டிஃபைன் பண்ண சொல்லுங்க. பட் அது கனெக்டடா இருக்கணும். இப்ப ஹோம் ஒர்க் பண்ணலன்னா உனக்கு சாக்லேட் கிடையாது அப்படிங்கறது சொல்லக்கூடாது. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே கனெக்ஷனே இல்ல. அப்ப குழந்தைங்களுக்கு அது பனிஷ்மெண்ட் மாதிரி தோணும். இந்த டிஸ்கஷனை உங்க குழந்தைகிட்ட பீஸ்ஃபுல்லா இருக்கிற டைம்ல வையுங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கா உங்க மனசுல பதிய வைக்கிறதுக்கு ஒரு ரிட்டர்ன் அக்ரிமெண்ட் மாதிரி நீங்க என்ன பேசுனீங்களோ நீங்க 2 பேரும் எழுதி கையெழுத்து போட ஆரம்பிச்சீங்கன்னா அப்ப அவங்க மனசுல இன்னும் ஆழமா பதியும். அண்ட் பசங்க அதை மறுக்கும் போதோ ஆர்கியூ பண்ணும் போதோ அன்னைக்கு நீ தானே அம்மா கிட்ட அக்ரி பண்ணி எழுதி கொடுத்தீங்க பாரு அப்படிங்கறத சொல்லுங்க. உங்க டெய்லி லைஃப்ல ரொம்ப இம்பாக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கான மீனிங்ஃபுல் கான்சிக்வன்சஸ் என்னங்கிறது தேட ஆரம்பிங்க. உங்களுக்கு எது குழந்தைங்க சேஃப்டியை கன்சிடர் பண்ணிட்டு ரீசனபிளாவும் அதே டைம் இந்த மாதிரி மீனிங்ஃபுல்லாவும் இருக்குமோ அதெல்லாம் நீங்க மனசுல ஒரு தடவை யோசிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேச ஆரம்பிங்க. அண்ட் குழந்தைங்க வேற ஆப்ஷன்ஸ் கனெக்டடா கொடுக்கும்போது பி ஓபன் டு அக்செப்ட். 5வது அவங்களுடைய ஃபியூச்சர் ஸ்ட்ரென்த்தா இதை மாத்தக்கூடிய விஷயங்க. அவங்களுடைய அதிகபட்சமான பிடிவாதமும் மன உறுதியும் தினம் ஆர்கியூமெண்ட்ஸ்னால நம்மள டயர்ட் ஆக்கினாலும் ஃபியூச்சர்ல எல்லாத்தையும் லாஜிக்கலா அனலைஸ் பண்ணிட்டு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த ஆட்டிடியூட் அண்ட் அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா நோன்னு சொல்லக்கூடிய அந்த போல்ட்னஸ், இந்த ட்ரேட்ஸ் தான் அவங்கள ஒரு ஃபியூச்சர் ஆண்டர்பிரினராகவும் லீடராகவும் ஷைன் ஆக வைக்கிறதுக்கான அம்சங்கள். உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷனையோ பயத்தையோ கொடுக்கும்போது என் குழந்தைக்கு நோ சொல்ல தெரியுது, அதனால அவன் எப்பயுமே தப்பான விஷயங்களுக்கு அக்ரி பண்ணிக்க மாட்டான், அவங்களுக்கு ஆர்கியூ பண்ண தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நெகோஷியேட் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியுது. அவங்க குவெஸ்டின் பண்ணும்போது எந்த விஷயத்தையுமே அப்ப அவன் பிளைண்டா ஃபாலோ பண்ண மாட்டான், சரியா தப்பான அனலைஸ் பண்ணிட்டு தான் என் பசங்க டிசைட் பண்றாங்க அப்படின்னு அவங்களுடைய அந்த ட்ரெய்ட்டுக்கான ஸ்ட்ரென்த்தை நீங்க கொஞ்சம் மைண்ட்ல ரீஃப்ரேம் பண்ணிக்கணும். அது உங்களோட எனர்ஜியை சேவ் பண்றதுக்கும் பசங்க கிட்ட உங்களோட எமோஷன்ஸை கரெக்டா மேனேஜ் பண்றதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எப்பெல்லாம் அவங்க ஆர்கியூ பண்ற விஷயங்கள் அவங்களுக்கு சரியில்லை, அவங்க சேஃப்டிக்கு அது சேலஞ்சுன்னு தோணுதோ, இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி பி ஃபர்ம் இன் யோர் டெசிஷன். அவங்க என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு பதிலா உங்களோட பயம் என்னவோ அதை அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரியான லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் நீங்க கேட்டீங்கன்னா பசங்களே யோசிக்க ஆரம்பிச்சு அந்த முடிவை ரீவிசிட் பண்ண ஆரம்பிப்பாங்க. உதாரணத்துக்கு குழந்தை நான் 10 மணி ஆனாலும் சேஃபா தான் வீட்டுக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 9 மணிக்கு அப்புறம் நம்ம ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் எரியுமான்னு உனக்கு தெரியுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ் கேளுங்க. ஒரு மாதிரி நீங்க எதெல்லாம் உங்களுக்கு அவங்களுடைய சேஃப்டி ரிலேட்டட், அவங்க ஃபியூச்சர் ரிலேட்டட், ஸ்டடி ரிலேட்டட் கன்சர்ன்ஸ் இருக்கோ அங்க உங்களோட பயங்களை மாத்துற அந்த கேள்விகளை நீங்க கேட்டீங்கன்னா பசங்களே யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நான் ஷேர் பண்ண இந்த 5 விஷயங்கள்ல எது உங்க குடும்ப சூழ்நிலைக்கு ஒத்து வருமோ அதை முதல்ல எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. அதுல உங்க குழந்தையுடைய ஸ்ட்ராங் வில்டு சிச்சுவேஷன்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறது எப்ப அப்படிங்கறது சொல்லுங்க. அதிகமா ஆர்கியூமெண்ட்ஸ் போகும்போதா, இல்ல கூட பிறந்தவங்க கூட ரொம்ப டாமினேட்டிங்கா இருக்காங்க, இல்லைன்னா ஃபேமிலி வேல்யூ சிஸ்டம்ஸ் ரூல்ஸ் இது எல்லாமே ஃபாலோ பண்ணாம இருக்கும்போதா அப்படிங்கறத எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஆர்கியூமெண்டா, சிப்ளிங் கான்ஃபிளிக்ஸா, இல்ல ரூல்ஸ் ஃபாலோ பண்றதா, எதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வருதோ அதுக்கு என்னோட நெக்ஸ்ட் வீடியோவை நான் பிளான் பண்றேன். இந்த மாதிரி ஒரு டெய்லி பேரண்டிங் ஸ்ட்ரகிள்ஸை பிரெயின் சயின்ஸ் பேக்டா நீங்க ஹேண்டில் பண்றதுக்கான வழிகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த பேரண்ட்டுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கணும் உங்க மனசுக்கு தோணுதோ மறக்காம அந்த பேரண்ட்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு எங்கிட்ட பேசணும், இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஷிப் பத்தின டீடைல்ஸும் டெய்லி பசங்களுக்கு எப்படி ஒரு ஸ்ட்ரக்சர்ட் ரொட்டீன் கொண்டு வர்றது அப்படிங்கிறதுக்காக ஒரு ஹேபிட் பிளானர் லான்ச் பண்ணியிருக்கோம். அதனுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோல பாக்குற வரைக்கும் விஷ் யூ வெரி ஹாப்பி இன் பேரண்டிங்.